தொழில் ஸ்தானத்தில் 2 ஒளி கிரகம், 2 நிதி கிரகம் 4ஆம் இடம் சுபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியாதிபதியே தசம கேந்திரத்தில் முதல்ல பாக்கியத்திலிருந்து, அப்போ தொழில்ல 2 ஒளி வட்டம் அப்படிங்கிறது, 2 இனிப்பு கிரகம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து நம்மை மேலும் மேலும் மேன்மைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. இங்கு பாதகாதிபதி சூரியன் லாபாதிபதியாக இருந்தாலும் அவர் அஷ்டமத்தில் போய் மறைவதனால் நமக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சூரியன் 2ஆம் வீட்டை பார்க்கிறார், அதே 2ஆம் வீட்டை குருவும் பார்க்கிறார். அப்போ இது எல்லாமே நமக்கு பிளஸ் பாயிண்டாகத்தான் வருகிறது. இதையும் தவிர தேடி பார்த்தோம் அப்படின்னா 2 மைனஸ் பாயிண்ட் இருக்கு. நாம் நமது குழந்தைகளை கண்காணிப்பது, அம்மாவாட்டு இங்க ஃப்ரீயா இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு அவர்கள் சிக்குகிறோம் என்று தெரியாமல் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். நம்மளுடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருந்தாலும் இவர்களை களங்கப்படுத்துவதற்கு யாராவது சில நண்பர்கள் வருவார்கள். வந்து ஏதாவது சின்ன சின்ன பழக்கத்தை ஒட்ட வைத்து போய் விடுவார்கள். பிறகு நாம் தான் அதற்கு பின்விளைவுகளை வைத்து மனதளவில் ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வைகாசி பிறந்தாச்சு. அதனுடைய பலன்கள் என்ன? செவ்வாய் என்ற கிரகமும் புதன் என்ற கிரகமும் சொந்த வீட்டில் ஆட்சி, பஞ்சமகா புருஷ யோகங்களில் முறையே ருச்சக யோகம், பிறகு பத்திர யோகமாக வருகிறது. குரு சுக்கிரன் சேர்க்கை 2 நிலைகளில், செவ்வாய் சுக்கிரன் பார்வை, சனி சூரியன் பார்வை நிறைய பிளஸ் பாயிண்டையும் கொஞ்சம் சின்ன சின்ன மைனஸ் பாயிண்டையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. வழக்கம் போல் முதலில் நாம் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளை வரிசையாக எடுத்து ஆராய்வோம். வைகாசி மாதம் துலா ராசிக்கு என்ன சொல்ல போகிறது? ராசிக்கு 9ஆம் அதிபதி புதன் ராசியில் ஆட்சி, ராசியாதிபதியே 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் சுபபலம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா துலா ராசிக்காரர்களும் சார் இதனால் வரைக்கும் எனக்கு ராசிக்கு குரு பலம் கிடைத்து கொண்டிருந்தது, 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறி போகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வேண்டாம். ஏன் அப்படின்னா, இங்கு ஒரு உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி, இன்னொரு உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3, 6 2 உபஜயஸ்தானங்களுக்கு அதிபதி குரு, 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு உபஜயஸ்தானத்தில் உச்சபலம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 6ஆம் இடம்ங்கிறது நாம் வேலை செய்யக்கூடிய இடம், 3ஆம் இடம்ங்கிறது பயணம், பெயர் புகழ் அந்தஸ்து. நமக்கு ஆப்போசிட் கிரகமாக குரு இருந்தாலும் சுப கிரகம். இப்ப நான் சொன்ன விஷயங்களுக்கு காரகத்துவம் குரு தான். அவர் நம்மளுடைய ஜீவனம் அப்படின்னா நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய தொழில், நம்மளுடைய உத்தியோகஸ்தானத்தில் அவர் உச்ச பலம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய ஒர்க்மேன்ஷிப்பு, நம்மளுடைய டெக்னிக்கல் நாலேஜாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய தொழில்நுட்பமாக இருக்கலாம். இது எல்லாத்திலையுமே முதல்ல பாக்கியம், பிறகு உச்சம். தொழில் ஸ்தானத்தில் 2 ஒளி கிரகம், 2 நிதி கிரகம் 4ஆம் இடம் சுபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியாதிபதியே தசம கேந்திரத்தில் முதல்ல பாக்கியத்திலிருந்து, அப்போ தொழில்ல 2 ஒளி வட்டம் அப்படிங்கிறது, 2 இனிப்பு கிரகம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து நம்மை மேலும் மேலும் மேன்மைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. பாக்கியாதிபதி பாக்கியத்தில் ஆட்சி. இதெல்லாம் நம்ம பாக்கியம்னு நினைக்கிறோம். ஒரு பூஜை செய்வது, இல்லை ஒரு வெளிநாடு போவது, சொந்த இடம் வாங்குவது, கோயில்களுக்கு போவது, இந்த மாதிரி நாம் எதையெல்லாம் பாக்கியம்னு நினைக்கிறோமோ அவை அனைத்தும் நமக்கு அனுகூலமாக வரும். 6ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம். முதல் தரமான ராஜயோகத்தை சனி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அப்போ நாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பதவி உயர்வு,
இடம் மாற்றம், வேலை மாற்றம், வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆஃபீஸு, டிராஃபிக்கில் ட்ராவலிங் அவாய்டு செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அவர் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இதையும் தவிர 11 லாபஸ்தானத்தில் கேது மெயினாக இந்த மெடிக்கல் லைனு, ஃபார்மா லைனு, பிளாஸ்டிக்கு, கைடு, ஸ்டேஷ்னரி, நோட்ஸு, புக்ஸு, டீச்சிங், பேங்கிங், இந்த தொழிலில் இருப்பவங்களுக்கெல்லாம் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அளவுக்கு, அவர்களுடைய ஸ்டாம்பை பதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல், இவர்கள் எந்த காரியத்தை நடத்த வேண்டும்னு நினைக்கிறார்களோ அந்தந்த காரியங்கள் வரிசையாக இவர்களுக்கு நடைபெறும். இது எல்லாமே தொழிலை அடிப்படையாக வைத்து நீங்களே போய் தொழில் ஸ்தானத்தில் அமருவதனால் உங்களுக்கு உங்களுடைய பாக்கியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், உங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்க நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் எடுப்பீங்க. தேவையான கடன் அரசாங்கத்திலிருந்து, கவர்மெண்ட் பேங்க்லிருந்து கம்மி வட்டிக்கு கடன் வாங்கி நிறைய விஷயங்களை நீங்கள் கிளியர் செய்து விடுவீர்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ளஸ், ஒரு டெபாசிட் செய்யக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ஏற்படும். அதற்குண்டான அமைப்புகள்லாம் நமக்கு வரிசையாக கிடைக்கும். இங்கு பாதகாதிபதி சூரியன் லாபாதிபதியாக இருந்தாலும் அவர் அஷ்டமத்தில் போய் மறைவதனால் நமக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சூரியன் 2ஆம் வீட்டை பார்க்கிறார், அதே 2ஆம் வீட்டை குருவும் பார்க்கிறார். அப்போ இதெல்லாமே நமக்கு பிளஸ் பாயிண்டாகத்தான் வருகிறது. இதையும் தவிர தேடி பார்த்தோம் அப்படின்னா 2 மைனஸ் பாயிண்ட் இருக்கு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு இதனால் வரை குருவின் பார்வை இருந்தது, இப்போ குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இதுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். மெயினா 5ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய பூர்வீகத்தை குறிகாட்டுகிறது, குழந்தைகளை குறிகாட்டுகிறது, நம்மளுடைய புத்தியை குறிகாட்டுகிறது, புத்தி ஸ்தானமாக வருகிறது. அப்போ பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நமக்கு வரக்கூடிய செய்திகள், அந்த ராகுங்கிறது இல்லாத ஒன்றை இருப்பது போல் காண்பிப்பது. அப்ப என்ன அர்த்தம்? வரக்கூடிய விஷயங்கள் ஜென்யூனான விஷயமா, நேர்மையான விஷயமா, அதற்கு நாம் இன்வெஸ்ட் செய்யலாமா அப்படின்னு ஒன்றுக்கு பல முறை யோசிக்கணும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இது நாள் வரை எவ்வாறு பயணித்தீர்களோ அவ்வாறு பயணிப்பது, புதிதாக வரக்கூடிய விஷயங்களை கையில் எடுத்து கொள்ளாமல் இருப்பது, புதுசா போய் ஒரு டியூஷன்ல சேர்க்கறது, ஒரு புது கிளாஸ்ல சேர்க்கறது, ஹாஸ்டல்ல போய் சேர்க்கறது, சேர்ந்ததுக்கு அப்புறமும் நாம் நமது குழந்தைகளை கண்காணிப்பது, அம்மாவாட்டு இங்க ஃப்ரீயா இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு அவர்கள் சிக்குகிறோம் என்று தெரியாமல் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். நம்மளுடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருந்தாலும் இவர்களை களங்கப்படுத்துவதற்கு யாராவது சில நண்பர்கள் வருவார்கள். வந்து ஏதாவது சின்ன சின்ன பழக்கத்தை ஒட்ட வைத்து போய் விடுவார்கள். பிறகு நாம் தான் அதற்கு பின்விளைவுகளை வைத்து மனதளவில் ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்துல உங்களுடைய லைஃப் பார்ட்னர், இது துளாராசி சகோதரியா இருந்தாலும் சரி, இல்லை துளாராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, செவ்வாய்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் போர் குணம், பிடிவாத குணம் கொடுக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் வீட்டில் ஆட்சி. அவர் உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்க லைஃப் பார்ட்னர் என்ன பண்ணுவாரு? வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் கூடுதலான ஒரு டென்ஷனாக இருப்பார். அவர் எந்த விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிறாருன்னா, லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், பிளஸ் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், இல்லைன்னா அவருடைய அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம், இல்லை ஏதாவது பழைய பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் மறைஞ்சு போயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு,
கிடைக்கல அப்படிங்கிற ஒரு டென்ஷனை, ஒரு கோபத்தை சில நேரம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்கள் மேல் வெளிப்படுத்துவார். இதனால கொஞ்சம் உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு அருவருப்பாகவோ இல்லை ஒரு இரிட்டேஷனாகவோ, இவ்வளவு நாள் இந்த மாதிரி இல்லையே, இப்பொழுது ஏன் இவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது. நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட தானே நம்ம விட்டு கொடுக்குறோம். தன்னால் அவர் அப்படி இல்லையே, இது ஒரு பாசிங் கிளவுட். இதே செவ்வாய் பிறகு ரிஷபத்துக்கு வந்த போது இந்த ஆட்டிடியூடு குறைந்து விடும். செவ்வாய் அஸ்வினியை கடந்து பரணி நட்சத்திரத்துக்குள் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள்ல வந்துடும். அப்போ கூட இதனுடைய வீரியம் குறைந்து விடும். கொஞ்சம் அனுசரணையாக போவது, விட்டு கொடுத்து போவது, ஒருத்தர் ரைஸ் ஆகும் பொழுது இன்னொருத்தர் கொஞ்சம் அமைதியாக இருப்பது, இதெல்லாம் நமக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்வது போல் நிறைய பிரச்சனைகளை வரவிடாமல் கொஞ்சம் அந்த நேரத்தில் யோகா, தியானம், மெடிடேஷன், கவுண்டர் பேசாமல் இருப்பது, ஹேரோஸ்டஸ் போல் செயல்படுவது, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டால் இதுவே போதுமானது. வயதில் மூத்த நபர்கள், குறிப்பாக இந்த பிபி இந்த மாதிரி வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள், உணவு கட்டுப்பாடு, காரமான ரொம்பவும் உப்பு கலந்த உணவை எல்லாம் கொஞ்சம் பதார்த்தங்கள் குறைத்து சாத்வீகமான உணவாக எடுத்துக்கொள்வது ஒரு நல்ல பக்குவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் இந்த வைகாசி மாதம் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு முதல் 10 நாட்கள் கொஞ்சம் வேவரியாக இருப்பது போல் தோன்றும். பிறகு அவர்கள் ஒரு நல்ல பிரகாசத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்துவார்கள். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமைகள், அமாவாசை, பௌர்ணமி, விசாக நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல முருகனை வழிபாடு செய்வது. மேலும் செவ்வாய் குறிகாட்டக்கூடியது அக்னி, கரண்ட், இது சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம், சார் சுவிட்ச் போட்டேன் லைட் எரியல, அதனால தான் நானே அட்டன் பண்ணலான்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதற்குண்டான ஒரு நபரை வரவழைத்து அந்த விஷயத்தை பார்ப்பது, இதெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனம். அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது. குழந்தைகள் விளையாட போகும்போது கொஞ்சம் பத்திரமாக உங்களை நீங்கள் பார்த்து கொள்வது. செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில், அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி திதிகள்லாம், நவமி திதிகள்ல கூட துர்கா வழிபாடு, வாராகி வழிபாடு, உக்ரமான தெய்வங்களின் வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல கவச்சத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால், நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இந்த செவ்வாயும் சனியும் சண்டை போட்டு கொண்டிருந்தார். இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மார்ஸ் தனது சொந்த வீட்டில், அதாவது மேஷராசியில் வைகாசி மாதத்தின் தொடக்கத்திலேயே வந்து விடுகிறார். 23/5/2026 புதன் என்ற கிரகம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். மேலும் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இது நாள் வரை மிதுன ராசியில் இருந்த சுக்கிரன் என்ற கிரகம் குரு பெயர்ச்சி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களில், அதாவது மிதுன ராசி மண்டலத்திலும் அவர் குரு சுக்கிரன் என்ற சேர்க்கையாகத்தான் இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 10ஆம் தேதி இது காலகட்டங்களில் குரு என்ற கிரகம் ஏற்கனவே கடகராசிக்கு வந்து உச்சமடைந்து விட்டார். இந்த உச்சமடைந்த குருவுடன் சுக்கிரன் சேரப்போகிறார். அப்போ அந்த குரு சுக்கிரன் கூட்டணி சேர்க்கை முதலில் மிதுன ராசி மண்டலத்திலும் பிறகு கடகராசி மண்டலத்திலும். இதுல செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சக யோகம், புதன் உச்சம் என்பது பத்தர யோகம். இதையும் தவிர உங்களுக்கு குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம். சனி என்ற கிரகம் சூரியனை பார்க்க போகிறார். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் சுக்கிரனை பார்க்க போகிறார். இதுல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. என்னன்னா, கிரகமாளிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகம் இயற்கையாகவே ராகு கேதுக்குள் வரிசையாக கிரகங்கள் அடங்குவதனால்
இந்த வைகாசி மாதத்தில் நிறைய நாட்கள் கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிற ஒரு சுப யோகம், ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த யோகம் என்பது கிடைக்கும். இந்த யோகமும் இந்த வைகாசி மாதத்தில் ஒரு ஹைலைட் அப்படின்னு நாம் சொல்லலாம். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாக இருக்கிறது, மேலும் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், இன்னும் நிறைய கண்டென்ட் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.